அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 593வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 593வது நாளில் நமக்கெல்லாம் ஒரு பிரமை ஏற்படக்கூடிய அளவில் 4 முனிசிபாலிட்டியோடு ஒரு 13 வல்லரசுகளின் உதவியோடு இஸ்ரேல் மோதுகிறது என்றில்லை, மாறாக ஒரு பெரும் வல்லரசோடு 4 முனிசிபாலிட்டிகளில் 4 வல்லரசுகளோடு இஸ்ரேல் மோதுகிறது என்றொரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற அளவில் நேற்றைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுவது ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட். அந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் அனுப்பிய 9000 பைத்தியக்காரரை, பைத்தியம் பிடித்த இராணுவத்தினர் தாங்களே சுட்டு கொண்டார்கள். தங்களுடைய சகாக்களையும் கொண்டு விட்டார்கள். இஸ்ரேலிய தளபதிகள் சொல்லி இருக்கிறார்கள், இவர்களை நாம் பட்டாளத்தில் எடுக்கக்கூடாது, காரணம் இவர்களால் நமது இதர படையினருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னோம். ஆனால் கேட்கவில்லை. ஒரே அடியாக போய் நீங்கள் காசாவை அப்பிப்பிடிங்கள் என்று அனுப்பிய படையில் இவர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நேற்று 2 கட்டடங்கள், இஸ்ரேலிய இராணுவத்தினர் புகலிடம் தேடியிருந்த 2 கட்டடங்கள் இடிந்திருக்கின்றன. இன்னும் காசாவில் கட்டடங்கள் இருக்கின்றன இடிவதற்கு என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். 593 நாட்களாக இடைவிடாமல் இடிக்கப்பட்ட கட்டடங்கள் அங்கே. அதில் இவர்கள் வந்து தங்கி இருந்தார்கள். அதில் 60 பேர், 30+30 காயம்பட்டார்கள் அல்லது அழிந்தார்கள். இன்னும் பலருடைய உடம்பு ரம்பிள்ஸு கீழே இருக்கு. இதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸை தட்டி விட்டார்கள் நமது போராளிகள். அதில் போராளிகள் உடைய இந்த பயங்கரமான வீடியோ வெளியே வந்தவுடன் இஸ்ரேலில் ஒரே கேக் ஆர்டர். இஸ்ரேல் இராணுவத்தின் இழப்பை பற்றி எந்த இஸ்ரேலிய பத்திரிகையும் எழுதக்கூடாது என்று. இன்றைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகள் எல்லாம் ஏன் தோல்வியை மறைக்கிறீர்கள் என்று கேட்டுதான் எழுதி கொண்டிருக்கின்றன. அடுத்து இந்த காயம்பட்டவர்களையும் இடிபாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை மீட்பதற்கு வழி இல்லாமல் மேலே ஏர்ஃபோர்ஸை விட்டு குண்டு போட்டுக்கிட்டே அந்த பாதுகாப்பில் கீழே போய் ஆம்புலன்ஸுகளும் மற்ற இஸ்ரேலிய ஆர்ம்டு பர்சனல் கேரியரும் அந்த டெட் பாடிகளையும் காயம்பட்டவர்களையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். இப்போ போராளிகள் வந்து ரஃபா, கான் யூனிஸ், பெய்த் ஹானூன், பெய்த் லாகியா ஆகிய இடங்களில் ஆம்புஷுகள் மூலம் 5 ஆம்புஷுகள் மூலம் பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை வீழ்த்தி இருக்கிறார்கள். அது போதாத குறைக்கு ரோட் சைட் பாம்ஸ், இது புது டாக்டிக்ஸ் அல்ல, ஆனால் புது வகை ஒரு யுத்தத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ரோட் சைட் பாம்ஸ், அடுத்தது பேரல் பாம்ஸ், அடுத்தது நிலவெளி குண்டுகள் மூலம் இன்ஃபென்ட்ரிஸ் தாக்குறது. அதையெல்லாம் விட மிக முக்கியமாக கோஸ்டல் ஃப்ராண்ட் என்று ஆரம்பித்து காசாவினுடைய, அது மத்திய திரைக்கடலினுடைய ஒரு பகுதியாக வரும், காசாவினுடைய கோஸ்டல் ஃப்ராண்டில் 3 இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். 50 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள். இந்த கோஸ்டல் ஃப்ராண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த கடற்கரை தாக்குதலை இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அது அந்த மீன்பிடிக்க போகிறவர்கள் பல உணவுப் பொருட்களை காசாவுக்குள்ளால் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இஸ்ரேலால். ஆனால் இப்பொழுது ஹூத்திஸ் வந்து ஹைஃபா துறைமுகத்தை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்பதால் மெடிட்டரேனியன், அதை என்ன எழுதுறாங்கன்னா, ரெட் சி டு மெடிட்டரேனியன் ஹூத்திஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. செங்கடலில் இருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் ஹூத்திஸோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆகவே அங்கே வான்வழி தாக்குதலுக்கு வாய்ப்பு குறைவு என்பதனால் கோஸ்டல் ஃப்ராண்ட் என்பவற்றை தொடங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், கான் யூனிஸ், பெய்த் லாகியா, பெய்த் ஹானூன், ரஃபா ஆகிய இடங்களில் கான் யூனிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் 289 நாட்களாக கான் யூனிஸையே தான் குண்டு போட்டு அழித்து கொண்டிருந்தார்கள். இப்போவும் திரும்ப கான் யூனிஸ் ஒரு நாளைக்கு 30 முறை தாக்குதல் நடத்துகிறார்கள். இருந்தாலும் அங்கே பிணங்களை அள்ளுவதை தவிர வேறு வழி இல்லை. அதில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் வந்து 2 மெர்காவா போர் வகை டாங்குகளை தலைகீழாக புரட்டி போட்டு எரித்து இருக்கிறார்கள்.
அடுத்தது இந்த கோஸ்டல் பிராண்டு இப்போ ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதை நார்தன் கான்யூனிஸில் அபு ஹத்தாஃப் என்ற ஒரு இடத்தில் நடந்த ஒரு ஆம்புஷில் 15 இஸ்ரேலிய இராணுவத்தினர் முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போ இஸ்ரேலில் ஒரு தகவலின்படி 5536 பேர் இந்த ஆப்ரேஷன் கேலியாட், அதாவது கிடன் சாரியாட்டுன்னு போனாங்க இல்லையா, அந்த கிடன் சாரியாட், கிடன் ரதம் தாக்குதலுக்கு பிறகு 5536 பேர் காயம்பட்டும் இறந்தும் மென்டலா டிஸ்டர்ப் ஆகியும் போயிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது. அடுத்தது இப்போ களத்தில் நிற்கக்கூடிய 3500 பேர் சண்டையிடுவதற்கு தகுதி அற்றவர்கள், அதைத்தான் நிறுத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேலிய கமாண்ட் சொல்லுது. அதில் 2000 பேர் கெட்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் காம்பேக்ட் ரீசன்ஸ், போர்க்களத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சிகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. இப்போ இதையும் ஒரு 5500 கழித்து விட்டால் இஸ்ரேலு கொண்டு வந்த இந்த 60,000 படை வரவே இல்லை. அதில் ஒரு 30 அல்லது 40,000 தான் வந்தது. இவர் காசாவை முழுமையாக கைப்பற்றுவோம் என்ற திட்டத்தில் இதெல்லாம் கிராக்ஸ் என்று சொல்லுகிறார்கள், இதெல்லாம் ஓட்டைகள் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு காசாவில் ஒரு புது மூமெண்ட், இஸ்ரேலில் ஒரு புது மூமெண்ட், மதர்ஸ் ஆன் த ஃப்ரண்ட் மூமெண்ட் என்று வந்து இப்பொழுதுதான் இருக்கிறதா அல்லது ஏற்கனவே தொடங்கப்பட்டதா? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய குழந்தைகள் ரிசர்விஸ்ட் சண்டைக்கு வரமாட்டாங்க, அதனால இவன் கூப்பிட்டதுல 50% பேர் சண்டைக்கு வரவில்லை, ஆகவே அவர்கள் வரமாட்டார்கள் என்று இவர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பவே மாட்டேன் என்று, அவர்களை வீட்டில் இருந்தே வெளியே அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது காசாவில் நார்தன் காசா தான் இப்போ, அதாவது வடக்கு காசாவை தான் இஸ்ரேல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுது. அவங்க எல்லாரையும் இங்க சதர்ன் காசாவை கொண்டு வந்து அங்கே வைத்து அவர்களை அழிக்கலாம் என்று. ஆனால் அதே நேரத்தில் நார்தன் காசாவில் போராளிகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுல காசா என்வலப், அதாவது காசா வளாகத்துல அஸ்கலான், அஸ்தோத் போன்ற இடங்களை நேற்று இஸ்லாமிக் ஜிஹாத் வந்து, அதாவது அல் குட்ஸ் பிரிகேட்ஸ் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 3 ராக்கெட்டுகளை அனுப்பி இருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் பல இராணுவ கமாண்டர்கள் இறந்ததை நேற்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இவர்கள் எல்லாம் மே 20, 21 இறந்தவர்கள். இனி வெஸ்ட் பேங்குக்கு வருவோம் என்று சொன்னால், வெஸ்ட் பேங்க்ல நேற்று இஸ்ரேல் ஒரு பெரிய முட்டாள்தனத்தை செய்திருக்கிறது. 30 அரப் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அரபு நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த 30 பேர் ஜெனின் கேம்ப்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவு, அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய போர்க்குற்றங்கள் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது துப்பாக்கியால் சுட்டு இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். பைத்தியம் பிடிச்சிட்டுங்கிறது உண்மை. அவர்கள் யாருக்கும் காயமில்லை என்பது இப்பொழுது வரைக்கும் உள்ள தகவல். அந்த 30 பேரும் ஆய்வு செய்ய போனவர்களை இவரெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் டேஞ்சரஸ் ஏரியாவுக்குள்ளால வந்துட்டாங்க, அதனாலதான் நாங்க சுட்டோம். அப்போ இப்ப 30 அரப் அண்ட் யூரோப் கண்ட்ரிஸை தொடுத்து கண்டனங்களை அனுப்பி கொண்டு இருக்கின்றன. பல நாடுகள் இஸ்ரேலோடு போட்ட இராணுவ ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருக்கின்றன. அடுத்தது வெஸ்ட் பேங்க்ல இளைஞர்களா பார்த்தா பாலஸ்தீன் அதாரிட்டியோட சேர்ந்து ஒரே கைதாக தான் இருக்குது. பலரை முந்தைய போர் ஒப்பந்தத்தின் மூலம் பல ரமலாவை சார்ந்தவர்கள், ஜெருசலத்தை சார்ந்தவர்கள், மேற்கரையை சார்ந்தவர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள், சிறை கைதிகள். அவர்களை மீண்டும் தேடி கைது செய்கிற ஒரு ஈனச் செயலை இஸ்ரேல் செய்து கொண்டு இருக்கிறது. ஹூத்திஸை பார்த்தா, ஹூத்திஸ் நேற்று ஒரு 2 தாக்குதலை பென்குரியன் ஏர்போர்ட்ல நடத்தியிருக்காங்க. இதுல சைரன் சத்தத்துல ஏர்போர்ட் அதாரிட்டிஸ் குழம்பி ஏர்போர்ட்டுக்கு உள்ளால பாம் ஷெல்டர்ஸுக்கு போயிட்டு மக்கள் ஓடி போகும்போது ஒவ்வொரு கேட்டா அடைச்சிக்கிட்டே இருந்திருக்கான். எதுக்குன்னு தெரியல. அவங்க இந்த கேட்டுக்கு ஓடுறது, அந்த கேட்டு மூடி இருக்கும், இன்னொரு கேட்டுக்கு ஓடுறது, அந்த கேட்டு மூடி இருக்கும். இதுல 10 பேர் அநியாயமாக இறந்திருக்கிறார்கள், 30 பேர் மூச்சையற்று விழுந்திருக்கிறார்கள். அது என்ன இன்சிடென்ட்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுகின்றன. யமனில் இருந்து வந்த 2 ராக்கெட்டுகள் பென்குரியன் ஏர்போர்ட்டில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டன என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை உசுப்பேற்றி விடுற மாதிரி அமெரிக்கா, நாங்க 30,000 பவுண்டு எடையுள்ள
குண்டுகளை எல்லாம் யமனுக்கு மேலே போட்டு பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. நீ ஒரு வேலையை செய்யி, மொத்த பிளாக்கேடையும் எடுத்துரு, உணவுப் பொருட்கள் பிளாக்கேடையும் எடுத்துரு. ஹூத்திஸ்ட நீங்கள் போட்ட நிபந்தனையை நிறைவேற்றி விட்டோம், தயவுசெய்து நிறுத்துங்கள் என்று சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறது. இதையே ஓமனுடைய ஒரு முப்தியும் அவர்கள் யமனை பாராட்டி இருக்கிறார்கள். இப்போ யமன் இந்த மெடிட்டரேனியன் சைடில் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, ஹைஃபாவுக்கு இப்போ புது புது பேர்லாம் வருது. ஹைஃபா இந்த போர்ட் ஆஃப் இஸ்ரேலி இக்கானமி, இஸ்ரேலிய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையே ஹைஃபா தான். இந்த இஸ்ரேலி கேட்வே டு த வேர்ல்டு, இஸ்ரேலுடைய உலகத்துக்கான பாதை, அந்த வாசலை யமனியுடைய தாக்குதல் எஃபெக்டிவாக பிளாக் பண்ணிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஷெல்டரில் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஆதங்கத்தை ஒன்றை இஸ்ரேலிய பத்திரிகை ஹரஸ் என்பது இப்படி பதிவு செய்கிறது. ஹைஃபா ரெசிடென்ட்ஸ் ஃபீல் as if they are sitting on a barrel of explosives due to fears that the port and nearby industrial facilities such as petrochemical plants, oil refineries containing hazardous materials could be targeted given the fragility of Israel's air defense. இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல் செத்து போன பிறகு அங்கே இருக்கின்ற பெட்ரோகெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியையும் மற்ற ரிஃபைனரிஸையும் இன்னும் பல ஆபத்துக்களை உருவாக்கக்கூடிய, மனித இனத்தை எரிக்கக்கூடிய ஹசார்டோஸ் மெட்டீரியல்ஸ் மேலேயும் ஹைஃபாவை எந்த நேரமும் தாக்கலாம் யமனி. அப்படி தாக்கிவிட்டால் நாங்கள் எல்லோரும் செத்து மடிவதை தவிர வேறு வழி இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துகின்ற வகையில் இதுவரையும் நாங்கள் பங்கர் பஸ்டர் சொல்லக்கூடிய உங்களுடைய ஷெல்டருக்கு உள்ளால் புகுந்து உங்களை கொலை செய்கின்ற எந்த குண்டுகளையும் நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இல்லை, உணவுப் பொருட்களை அங்கே போவதற்கு முயற்சி செய்யுங்கள். இப்போ புது நிபந்தனையை ஹவுத்தி சொல்லியிருக்காங்க. காசாவில் உள்ள சீஸ்ன்னு சொல்லக்கூடிய காசா முற்றுகையில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியே வந்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக யமனுடைய தாக்குதல் மிகப்பெரிய இஸ்ரேலிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பது கணிப்பு. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.